ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டு, பச்சை மிளகா போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கணும் மறக்காமல். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறணும். கொஞ்ச நேரம் என்ன இதுவுமே நல்லா கிரேவியாக ஒரு ஒரு ஜூஸியான இருக்கும் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்துக்கிறணும். நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வெந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஒன்றுமே செய்யலை, ஆனால் அது வாட்டில் தானாகவே வந்து அவ்வளோ குக் ஆகிக்கிட்டுருக்கு. வெங்காயம் குக் ஆகும்போது நீங்கள் உப்பு போட்டு பாருங்களேன். சாப்பிடும்போது வந்து உப்பு தட்டுப்படாது, சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். வெங்காயம் வந்து சீக்கிரம் வந்து கோல்டன் கலராக ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதான். இதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ குழம்புல வந்து சீரகம், மல்லித்தூள் போட்டு கலக்கி வச்சுக்கிறணும். இதெல்லாம் வந்து வரும்போது லாஸ்ட்டில் தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் நண்டு போடணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது பச்சை வாடை போக வரைக்கும் கொஞ்சம் கிளறணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டால் அதுவே வந்து பச்சை வாடை நல்லா போயிடும். அதுக்கு பச்சை வாடை போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் சேர்த்தோம்னாக்கும் பச்சை ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் அடிக்கும். அதுதான் பச்சை ஸ்மெல் அப்படிங்கிறது. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே 3 பச்சை மிளகா போட்டிருக்கு. மிளகாத்தூள் அதிகம் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதையும் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறோன்னா அப்போ தான் எல்லா தக்காளி வெங்காயத்துலேயும் படும். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு கிரேவி, சாதம், அப்புறம் மிளகு ரசம் வச்சோம். அப்புறம் மீன் பொரிச்சு. மிளகு ரசம் வந்து ஏற்கனவே சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் உங்களுக்கு வேணா போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இது அவ்வளோதான். அப்படியே கிரேவி ஆகிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியை ஊற்றி தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நண்டை போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்றணும். அப்படியே அமிர்தத்தை வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இதை ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்லா குழம்பு வந்து எண்ணெய் விட்டு அவ்வளோ இதாக வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் இடையில குடிச்சு பார்த்துக்கிங்க. அப்போ தான் உப்பு உரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி தெரியும். இப்படியே விட்டாலே போதும். அதுவாகவே குக் ஆகிட்டே இருக்கு. நம்ம போட்டு அதை கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவாகவே குக் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இது குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சம் கிண்டி அந்த தக்காளி வந்து முழுசாக இருக்கும்ல, அதை லைட்டாக நச்சு விட்டால் போதும். அப்போ தக்காளி வந்து கொஞ்சம் நார்மலாக சின்ன சைஸ்க்கு வந்துடும். இப்போ நான் சொன்னேன்ல அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிடலாம். அவ்வளோதான். இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதுவே நல்லா கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நண்டை போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் வந்து போடணும். நண்டு சீக்கிரமே வந்து குக் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் வந்து போட்டு கொதிச்சாலே போதும். நண்டு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். இப்படி தான் இருக்கும். அந்த தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் தெரியும். கருவேப்பிலை இதெல்லாம் மேலே மிதக்குது. நாங்கள் இப்போ தான் உப்பு போடுறோம். ஆனால் நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் உப்பு போட்டுருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் ஆட் பண்ணும்போது நடுவாக்கில் வந்து வெட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகும். இவ்வளோ நண்டு போடுறோம். இவ்வளோ குழம்புங்கிறப்போ நயமாக நண்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக நண்டு போட்டு இவ்வளோ குழம்பு வச்சா அந்த டேஸ்ட் இருக்காது. நண்டு சாப்பிடும்போது ஜாக்கிரதையாக சாப்பிடுங்க. ஏன்னா அது போய் குத்தும் பல்லில். அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா நண்டு வந்து குழம்பு நல்லாவே கொதிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிட்டா இப்படி தான் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சா அது எண்ணெய் விட்டு நல்லா பிரிஞ்சு வந்துடும். நீங்களும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன்ல குடிச்சு பார்த்தா தான் எவ்வளோ தெரியும்னு சொல்லி. நான் குடிச்சு பார்த்தா உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாம் இதை அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அப்படியே அமர்த்திட்டு சாப்பாடில் ஊற்றி சாப்பிட வேண்டியதாக குழம்ப. நீங்களும் வாங்க ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம்.
பற்றியில் நான் சொன்னேன்ல குடிச்சு பார்க்க ஐஸ் எங்கள் அம்மா ஐஸ் ஆப்பிள் அள்ளிக்கிட்டு இருக்காப்புல குடிச்சு பார்க்க. அதை குடிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செக்குன்னு சொல்லி சேர்த்துக்கிறோம் வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சு. இதை அப்படியே இறக்கி சாப்பிட வேண்டியதான். நீங்களே செஞ்சு பார்த்து மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, பாய்.